அவன் என்ன செய்தான், இந்த நில உலகிலேயே பல பல பிறவிகள் பிறந்து உழன்று கொண்டிருந்த, அதாவது இப்பொழுது பகவான் எல்லாரும் ஞானத்தை பெற்று உய்ய வேண்டும் என்று தான் நினைக்கிறான். ஆனால் அந்த ஞானத்தின் அருகிலேயே செல்லாமல் எல்லாரும் இந்த உலகிலே உண்டியே உடையே உகந்து ஓடும் இம்மண்டலம் என்று சொல்லப்பட்டபடி ஏதேதோ அற்ப பயன்களுக்காக உழன்று கொண்டு திரிகிறார்கள் என்று சொன்னமே. அப்படி திரிகிறவர்கள் தான் எல்லாரும். அதிலே சில பேருக்கு என்ன செய்தான் பகவான், தன்னுடைய மிகவும் விசேடமான சிறப்பான அருளை பொழிந்தான். அதாவது இவர்கள் எப்படிப்பட்ட ஞானத்தை அடைய வேண்டும், சாஸ்திரங்களை கற்று எப்படிப்பட்ட ஞானத்தை அடைய வேண்டும் என்று அவன் நினைத்தானோ அந்த ஞானத்தை என்ன செய்தான், இறைவன் தன்னுடைய பேரருளாலே ஒரு சில பேருக்கு கொடுத்து விட்டான். தானே நேரடியாக கொடுத்து விட்டான். சாஸ்திரங்களை படித்து அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டாதபடி தானே தன்னுடைய அருளாலே அவர்களுக்கு அந்த ஞானத்தை பெரும்படியாக செய்து விட்டான். அந்த ஞானத்தை கொண்டு அவர்கள் அந்த யாரோ சில பேர் என்று சொன்னேனே, அந்த சில பேர் யார் என்றால் அவர்கள்தான் ஆழ்வார்கள் என்று சொல்லுகிறார்கள். அதாவது பகவானுடைய அருளை நேரடியாக பெற்றவர்கள் ஆழ்வார்கள். அவர்களுக்கு எம்பெருமான் ஞானத்தை கொடுத்தான். அந்த ஞானத்தை கொண்டு அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், இறைவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய தன்மை என்ன, அப்படிப்பட்ட அந்த இறைவனை பற்றுகின்ற நாம் யார், நம்முடைய தன்மை என்ன, அந்த இறைவனை அடைவதற்கு என்ன வழி, அந்த வழியாலே நாம் பெறுகின்ற பயன் என்ன, ஏன் இத்தனை நாள் அந்த இறைவனை அடைய முடியாமல் நாம் தவிக்கின்றோம் என்று இது போன்ற விஷயங்களை எல்லாம் அந்த ஞானத்தாலே அவர்கள் உணர்ந்து கொண்டு விட்டார்கள். அந்த இறைவனுடைய பகவானுடைய மேன்மை, அவனுடைய அழகு, அவனுடைய அழகான திருக்கல்யாண குணங்கள் என்று பலவற்றையும் அவர்கள் அனுபவித்து அந்த பகவான் விஷயத்திலேயே, அந்த இறைவன் விஷயத்திலேயே அவர்கள் ஆழ்ந்து போய்விட்டார்கள், அதிலேயே முழுகிவிட்டார்கள். அதனால் அவர்களுக்கு ஆழ்வார்கள் என்ற பெயர் ஏற்பட்டது. ஆழ்வார்கள் என்றால் ஆழ்ந்து போவார்கள் என்று நாம் அப்படித்தான் பொருள் சொல்லுகிறோம். ஆழ்வார்கள் என்றால் ஆழ்ந்து போவார். எதிலே ஆழ்ந்து போவார், பகவானுடைய பெருமைகளிலே ஆழ்ந்து போவார். பகவானை நினைத்தவாறே அவர்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது, எல்லாம் பகவான் தான் அவர்களுக்கு. அப்படியே பகவானையே எப்பொழுதும் நினைத்து கொண்டிருப்பார்கள்.